கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு Pebbles Tamil. வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பீச் தான். இந்த பீச் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. எஸ், பாண்டிச்சேரி காந்தி பீச்சை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கேருந்து இந்த பீச் வியூ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த பாண்டிச்சேரியில் நிறைய பீச் பார்த்துருக்கோம். இந்த ராக் பீச்சு மொத்தமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நான் உள்ளே என்ட்ரு ஆகிறது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர்ற வழி. நம்ம இந்த பாண்டிச்சேரி பீச்சுக்கு நிறைய தடவை வந்திருக்கோம். இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. கிளைமேட்டு அதை விட சூப்பராகவே இருக்குங்க. பாண்டிச்சேரியில் நிறைய பீச் இருக்குங்க. அதில் மெயினாக சொல்லணும்னா இந்த காந்தி ராக் பீச் தான். உதாரணமாக சொல்லணும்னா பேரடைஸ் பீச், ஈடன் பீச், ஆரோவில் பீச், இந்த மாதிரி நிறைய பீச் பாண்டிச்சேரியில் இருக்குங்க. ஆனால் மெயின் சிட்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காந்தி ராக் பீச் தாங்க. இப்போ வாங்க இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் இந்த காந்தி பீச்சில் இந்த ஈவினிங் வந்தீங்கன்னா எப்படி என்ஜாய் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஈவினிங்கில் பாண்டிச்சேரினாலே உண்மையிலேயே பீச் தாங்க. இங்கே ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அண்ட் டூரிஸ்ட் பிளேஸ்க்காக ஃபேமிலியாக வந்தவங்களாம் நிறைய பேர் ஈவினிங் தான் இந்த பீச்சை சூஸ் பண்ணுறாங்க. இந்த பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்நாக்ஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாங்க. இவ்வளவு நேரம் ராக் பீச்சை பற்றி பார்த்தீங்க. இப்போது அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த காந்தி பீச். எனக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கறது தான் இந்த காந்தி பீச். காந்தி சிலை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த ஈவினிங் டைமில். இப்போ வாங்க காந்தி சிலையை கிட்ட போய் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பீச் முன்னாடி இருக்கிற ரோடுங்க. பொதுவாக மற்ற பீச் மாதிரி இந்த ரோட்டில் வண்டிங்க போகிறது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பீச்சில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக் பண்ணுறதுக்கு தான் ஈவினிங் டைமில் இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தின மெயின் ரோட்லேயே எல்லா வண்டிகளையுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த காந்தி சிலைக்கு முன்னாடி உங்களுக்கு கடலில் இறங்க முடியாதுங்க. அதை தாண்டி தான் உங்களுக்கு நல்ல மணற்பரப்பு இருக்கிற மாதிரியான பீச் அவைலபிளாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம காந்தி சிலையை பார்த்துட்டு அடுத்து பீச்சுக்கு போகலாம். இப்போ நம்ம காந்தி சிலைக்கு பின்னாடி தாங்க வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கருங்கல்லாம் இருக்குது. இது வரைக்குமே உங்களுக்கு கருங்கல் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் பீச்சை தாங்க இருக்குது. நிறைய மக்கள் இந்த கரையில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், காந்தி சிலை பீச்சில் இந்த ஈவினிங் டைமில் நான் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸ்ட்ரீட் லைட்டோட நான் இது வரைக்கும் இந்த பாண்டிச்சேரி பீச்சை பார்த்ததே இல்லைங்க. ரோட்டில் போட்ட லைட்டிங்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பீச் ஓரமாக நீங்கள் உட்காந்து இந்த கரையை ரசித்து பார்க்கறதுக்கு உண்டான லைட்டிங்ஸ் ஆகட்டும், நைட்டு பார்க்க உண்மையிலேயே சூப்பராகவே இருக்குது. இன்றைக்கி ஒர்க்கிங் டேஸ் தான் இருந்தாலும் மக்கள் நிறைய பேர் இந்த பீச்சுக்கு வந்து தன்னோட ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதை இங்கே பார்க்க முடியுது. சூப்பராக இருக்குங்க. அதுவும் கிளைமேட்டு இன்னும் சூப்பர், சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. காந்தி பீச் வரைக்கும் வந்துட்டு கரையில் காலை வைக்கலன்னா எப்படி? அதுவும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பீச்சில் வந்துட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணும்போது நம்ம மட்டும் ஏன் விடுவாங்க? இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஆர்ப்பரிக்கும் அலையெல்லாம் வரலைங்க. உண்மையே ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு. இந்த இடத்துல இது மட்டும் இல்லை, லாங்கில் உங்களுக்கு காக்க புரோக்கன் பீச்சும் இருக்குது. பட் ஆனால் அது சேஃப்டி கிடையாது. இதுவே உங்களுக்கு செம்மையாக இருக்குங்க. காற்று பார்த்தீங்களா? வித்தின் 1 hour செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க அடுத்து ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம்.
பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி பீச் ஃபுட் வெல்கம்ஸ் யூ. உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய ஸ்நாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ரெஸ்ட் ரூமும் அவைலபிளாக இருக்குங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தாய் பூரி, மஷ்ரூம் ஃப்ரை, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் நிறையவே இருக்குது. அதை நீங்கள் இங்கே வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் நீங்கள் போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு அடுத்ததாக ரைட் ஹேண்ட் சைடில் பாரதி பூங்கா இருக்குங்க. இந்த முனிசிபாலிட்டி பீச் ஃபுட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீச்சுக்கு வந்தீங்கன்னா என்னெல்லாம் சாப்பிடணுமோ, அதாவது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஆகட்டும், மேங்கோ, வெள்ளரிக்காய், சுண்டல், ஸ்நாக்ஸு, பணியாரம், தோசை, காளான், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ஷாப் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக தாங்க ஓப்பனில் இருக்குது. அப்படியே காந்திக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த நேரு ஸ்டாச்சு. இந்த நேரு ஸ்டாச்சுக்கு கீழேயே பார்க்குற இந்த சின்ன பொண்ணு சேல்ஸ் பண்ணுற இந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க. அதாவது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள், வித்தியாசமான பொருட்கள் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இதுக்குள்ள மேக்ஸிமம் ஒரு 50 ஷாப்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஹேண்ட்பேக், வீட்டில் டெக்கரேஷனுக்காக மாற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையவே இருக்கும். அதை நீங்கள் இங்கே வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். Pebbles Tamil.